அன்புக்குரிய நேயர்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தி சமாதானம் என்றனும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும். சில கிறிஸ்தவ சகோதரர்கள் அடிக்கடி நம்மிடத்திலே கேட்கின்ற ஒரு கேள்வி, குரான் பைபிளிலிருந்து காப்பியடிக்கப்பட்டதானே, காப்பியடிக்கப்பட்ட குரானைத்தானே நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இப்படி அவங்களை சிந்திக்க வச்சது எதுன்னா, பைபிளுக்கும் குரானுக்கும் சில ஒற்றுமைகள் இருக்கின்றன. குறிப்பாக நபிமார்கள், இறை தூதர்களை பற்றி பைபிளில் சொல்லப்பட்ட கருத்துக்கள், பழைய ஏற்பாட்டில் குரான் சொல்லப்பட்ட கருத்துக்கள், முன் சென்ற சமூகங்களை பற்றிய கருத்துக்கள், இவையெல்லாம் சில விஷயங்களில் ஒத்துப்போகுது. ஆகவே அது காப்பி அடிச்சதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ இதுக்கான பதில் என்ன என்பதான ஒரு கேள்வி. முதலாவதாக, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நாங்கள் ஒன்றும் இந்த இதில் நீங்கள் இப்படி கேள்வி கேட்டதுனால நாங்கள் ஒன்றும் வருத்தப்படவும் இல்லை, நாங்கள் தலை குனிவு அடையவும் இல்லை, நாங்கள் தோல்வி மனப்பான்மைக்கும் போகலை. ஆமாம், குரானை காப்பி அடிச்சதுன்னு சொல்லிட்டாங்களே என்றெல்லாம் நாங்கள் நினைக்கல. தெளிவாக இருக்கோம். நாங்கள் அதில் என்னன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் அனைவரும் இறை தூதர்கள். அது ஆபிரகாமோ, மோசஸோ, ஜீசஸோ, நோவாவோ எல்லாம் இறை தூதர்கள். இந்த இறை தூதர்களுக்கு வேதத்தை அருளியவன் இறைவன். அதே இறைவன் தான் முகம்மதுக்கும் வேதத்தை அருளுகிறான். ஆக மூலம் ஒன்றாக இருக்கும்போது ஆங்காங்கே கருத்து ஒற்றுமைகள் இருப்பதிலே என்ன ஆச்சரியம் என்ன இருக்கிறது? பல திரிபுகளுக்கு உள்ளாகி இருந்தாலும் திரிபுகளுக்கு உள்ளாகாத சில பகுதிகள் இருக்கின்றன. அந்த பகுதிகளுக்கும் குரானுக்கும் ஒத்துப்போவதில் ஒன்றும் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. ஆகவே மூலம் இறைவன். ஆகவே ஒரே இறைவனிடம்தான் அத்தனை பைபிளும் வந்தது, குரானும் வந்தது, தௌராத்தும் வந்தது, எல்லாம் வந்தது. ஆகவே அதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். ஆகவே கருத்து ஒற்றுமை இருப்பதில் எங்களுக்கு ஒன்றும் ஆச்சரியமும் இல்லை. நாங்கள் அதை பற்றி வெட்கி தலைகுனிவதும் இல்லை. இரண்டாவதாக நாம் கேட்க வரும்போது, ஒற்றுமையை பற்றி சொல்றீங்களே, ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு இருக்கே, அதை ஏன் விட்டீங்க? கடவுளை பற்றி பல கருத்து வேறுபாடுகள். கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளிலேயே நாங்கள் வேறுபடுகிறோம். இறைவனை பற்றிய கருத்துக்கள் பின்னர் சொல்லுகிறேன். ஆதி பாவம் என்று சொல்லுகிறீர்கள். இஸ்லாம் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. முதல் மனிதர் ஆதம் தவறு செய்தார், அதற்காக அவர் மன்னிப்பு கோரினார், அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது, பிரச்சனை அத்தோடு முடிந்தது. ஆக பிறக்கின்ற குழந்தைகள்லாம் தூய்மையில் தான் பிறக்கின்றன என்பது இஸ்லாத்தின் கருத்து. ஆக நேரடியாக கருத்து வேறுபடுகிறது. அடுத்தபடியாக இயேசு பெருமான் ரத்தம் சிந்தினார், நம்முடைய பாவங்களை கழுவினார். இவையெல்லாம் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்துக்கள் அல்லவே. ஒருவருடைய பாவத்திற்காக இன்னொருவர் ஏன் ரத்தம் சிந்த வேண்டும்? அவரவர் பாவத்தை அவரவர்கள் அல்லவா கழுவ வேண்டும். பாவம் செய்தவர்கள் தானே பாவத்தை கழுவ வேண்டும். ஏன் இன்னொரு மனிதர் ஏன் ரத்தத்தை கழுவ வேண்டும்? இப்படியான கருத்துக்கள் இருக்கிறது. இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இடைத்தரகர்கள் கிடையாது என்பது இஸ்லாத்தினுடைய கருத்து. இறைவனை நேரடியாக நெருங்கலாம் என்பது இஸ்லாத்தினுடைய கருத்து. இதுவும் கிறிஸ்தவத்தோடு மோதுகிறது. ஆக இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இறைவனையே பாருங்க, ஆதி ஆமகமும் 9:6 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? கடவுள் தம் உருவில் மனிதனை படைத்தார், தம் உருவில் மனிதனை படைத்தார், தன் சாயலில் படைத்தார். இஸ்லாத்துக்கு நேர் மாற்றமான கருத்து. கடவுள் வேறு, மனிதன் வேறு. கடவுளுடைய தன்மைகள் வேறு, மனிதனுடைய தன்மைகள் வேறு. அவனுக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை, அவனுக்கு இணையானவர் எவரும் இல்லை. லைஸ கமிதிலிஹி ஷைஇன், அவனை போன்று எந்த பொருளும் இந்த உலகத்தில் இல்லை. இறைவனை போன்று எந்த பொருளும் இந்த உலகத்தில் இல்லை என்பது இஸ்லாத்தினுடைய கருத்து. இறைவன் தேவையற்றவன். அவனுக்கு பசி கிடையாது, தாகம் கிடையாது, களைப்பு கிடையாது, ஓய்வு கிடையாது, யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. இதெல்லாம் இறைவனை பற்றிய கருத்துக்கள். இந்த கருத்துக்களும் பைபிள் உள்ள கருத்துக்களும் எந்த அளவுக்கு ஒத்துப்போகின என்பதை உங்கள் முடிவுக்கு விட்டுவிடுகிறேன்.
கடவுள் ஓய்வெடுத்தார், 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். ஆதியாகமும் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். இஸ்லாத்தில், குர்ஆனில் இந்த கருத்து இல்லை. இறைவனை சிற்றுறக்கம் கூட பிடிப்பதில்லை, சிறிது நேரம் கூட அவன் ஓய்வெடுப்பதில்லை என்பதை பார்க்கிறோம். கடவுள் நடந்து வந்தார், மனிதன் ஒளிந்து கொண்டான், கடவுள் அவர்களை தேடி கண்டுபிடித்தான் என்று ஒரு கருத்து இருக்கிறது. ஆதியாகமம் 3:8-11 அது என்ன சொல்கிறது? அவர்கள், ஆதாமும் ஏவாளும், கடவுள் தோட்டத்தில் நடந்து வரும் ஓசையை குளிர்ந்த காலை பொழுதில் கேட்டு இறைவன் கண்ணில் படாதிருக்க அந்த மனிதனும் அவன் மனைவியும் தோட்டத்தில் உள்ள மரங்களுக்கிடையில் ஒளிந்து கொண்டார்கள். கடவுள் வாராரு தோட்டத்தில், இறைவனுடைய கண்ணில் படாதிருக்க 2 பேரும் ஒளிந்து கொண்டார்கள். கடவுள் கேட்கிறார் அந்த மனிதனை நோக்கி, நீ எங்கிருக்கிறா என்று கேட்கிறார். அந்த மனிதன், ஆதம் சொல்கிறார், நாங்கள் தோட்டத்தில் நிர்வாணமாக இருப்பதால் தங்கள் முன் வருவதற்கு அச்சப்பட்டு ஒளிந்து கொண்டேன் என்று கூறுகிறார். அதற்கு கடவுள், நீ நிர்வாணமாக இருப்பதாக யார் சொன்னார்? சாப்பிடக்கூடாது என்று தடுக்கப்பட்ட மரத்தின் கனியை சாப்பிட்டு விட்டாயா என்று கேட்டார். இப்போ இந்த கருத்தில் என்னெல்லாம் பார்க்குறோன்னா, கடவுள் நடந்து வந்தார், ஆதம் ஏவாளும் ஒளிந்து கொண்டார்கள், கடவுள் அவர்களை கூப்பிட்டார், என்னெல்லாம் வருது. இதெல்லாம் இஸ்லாத்தினுடைய கருத்துக்கள் கொஞ்சம் கூட ஒற்றுப்போகாது. கடவுள் மனிதனுடைய எல்லாவற்றையும் கேட்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தவர் தான் கடவுள். மரங்களிலிருந்து இலைகள் உதிர்வதையும் அவன் அறிவான், மண்ணுக்குள் புதைந்திருக்கின்ற விதைகளையும் அவன் அறிவான், உங்கள் உள்ளத்தின் ஊசலாட்டங்களையும் அவன் அறிவான், உங்கள் கண்களின் கள்ளத்தனங்களையும் அவன் அறிவான். அவனுடைய பார்வை யாவற்றையும் சூழ்ந்திருக்கிறது. சமீயன் பஷீர், எல்லாவற்றையும் கேட்கக்கூடியவன், எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவன். ஆகவே அவனு யாரோடையும் பேசி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமெல்லாம் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. ஆக இவையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் பைபிளுக்கும் குர்ஆனுக்கும் உள்ள அடிப்படையில் ஏற்படுகின்ற வேறுபாடுகள். அத்தோடு இன்னொரு முக்கியமான வேறுபாடு, இறை தூதர்கள் நபிமார்களை பற்றி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களுக்கும் குர்ஆனில் சொல்லப்பட்ட கருத்துக்களுக்கும் நேர் எதிரானவை. இப்போ உதாரணத்திற்கு நோவா, ஆதியாகமம் 9:21-26 இதில் நோவாவை பற்றி என்ன கருத்து சொல்லியிருக்குன்னு பாருங்க. நான் அதை வாசிக்க விரும்பலை. குர்ஆனில் என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. ஆபிரகாம் பற்றி ஜெனசிஸ் ஆதியாகமத்தில் 12 அத்தியாயம் 10-16 வசனங்கள் என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. லூத் நபி, அவரை பற்றி ஆதியாகமத்தில் 19 அத்தியாயம் 30-38 வரை என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. ஜேக்கப் பற்றி ஜெனசிஸ் ஆதியாகமத்தில் 25 அத்தியாயம் 29-34 வரைக்கும் என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. டேவிட் பற்றி சாமுவேல் அதிகாரத்தில் 11 அத்தியாயம் 1-16 என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. சாலமோன் பற்றி கிங்ஸ் என்ற அதிகாரத்தில் 11 அத்தியாயம் 1-34 வரை 14 வரை என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. இந்த சொல்லப்பட்டிருக்கிற இந்த கருத்துக்களை, இந்த நபிமாருடைய இந்த வரலாறையும் குர்ஆனில் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்களையும் இரண்டையும் நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் நேர் எதிரான முரணான விஷயங்கள் அங்கே இருக்கும். நீங்கள் படித்து பார்த்து தெரிந்து கொள்ள, நான் வாசித்தால் நேரமாகும், இந்த இடத்தில் அதை வாசிப்பது பொருத்தமாகவும் இராது என்ற காரணத்தினால் நான் அவற்றை வாசிக்கவில்லை. ஆனால் உங்களுக்கு நம்பர்களை எல்லாம் சொல்லிவிட்டேன். அடுத்தபடியாக கேள்வி, முஹம்மத் யூத கிறிஸ்தவ இலக்கியிலிருந்து காப்பியடித்து கொண்டு குர்ஆனை எழுதினார் என்று உண்மையானால் அவருக்கு அதை கற்றுக் கொடுத்தது யார்? அவர் எழுத படிக்க தெரியாதவர், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உம்மி என்றால் எழுத படிக்க தெரியாதவர். எதையுமே அவருக்கு எழுத படிக்க, இதற்கான சான்றுகள் ஏராளம் இருக்கின்றன. ஆகவே எழுத படிக்க தெரியாத ஒரு நபி எப்படி இத்தனை யூத இலக்கியங்களையும் கிறிஸ்தவ இலக்கியங்களையும் கற்றுக் கொடுத்தார்? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். அடுத்த கேள்வி, 40 வயது வரை அவர் எந்த பெரிய தத்துவமும் பேசினதில்லை. சாதாரண ஒரு மனிதநேயம் உள்ள ஒழுக்கம் உள்ள மனிதராகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். 40 வயதுக்கு நபியான பிறகுதான் இந்த கருத்துக்களை எல்லாம் பேசினார். ஆக திடீரென்று அப்படி அவர் பேச வேண்டிய
அவசியம் என்ன? அந்த ஞானம் 40 வயதில் திடீரென்று அவருக்கு வந்து விட்டதா என்று ஒரு கேள்வி கேட்கிறது. அடுத்தது, அவர் வாழ்ந்த மக்கா நகரம் இருக்கிறதே, அது அறிவுஜீவிகள் வாழ்ந்த இடமும் அல்ல. அங்கு யூதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை, கிறிஸ்தவ பண்டிதர்களும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. தூரத்தில் இருந்த மதீனாவில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவற்றை கற்பதற்கான வாய்ப்பே அவருக்கு கிடையாது. 2 முறை பயணம் செய்திருக்கிறார் சிரியாவுக்கு, கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த சிரியாவுக்கு. முதல் பயணம் 12வது வயதில். 12வது வயதில் எவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்கிற முடியும் சொல்லுங்க? அடுத்தது 25வது வயதில் போனார் ஒரு பயணம். சில நாட்கள் தான் சிரியாவில் அவர் இருந்தது, சில நாட்கள் மட்டுமே. ஒருவேளை அந்த சமயத்தில் அவர் கிறிஸ்தவர்கள் சிந்தித்தாலும் இவ்வளவு பெரிய குரானை 2-3 நாட்களில் கற்றுக்கொள்ள முடியுமா என்பதையும் யோசித்து பார்க்க வேண்டும். யாரோ அவருக்கு கற்றுக் கொடுக்கிறாருன்னு யார்? அந்த ஆள் யாரு? அதை சொல்லு. அந்த ஆள் யாரு? அந்த மக்கா என்பது பெரிய ஊர் அல்ல, 2000 பேர் 3000 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான். இவருக்கு யார் இவ்வளவு கலை ஞானத்தையும் கற்றுக் கொடுத்தது? யார் அந்த ஆள்? இதுவரைக்கும் அந்த பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அவர் கற்றுக் கொடுத்த ஆள் யாரு? இன்னொன்றையும் பார்க்க வேண்டும். அவர் வாழ்ந்த காலத்திலேயே யூதர்களிலும் கிறிஸ்தவர்களும் பலர் இஸ்லாத்தை தழுவினார்கள். ஒரு காப்பியடித்த வேதத்தை அவர்களுக்கு முன்னால் சொல்லியிருந்தால் அந்த கிறிஸ்தவ யூதர்கள் சொல்லியிருப்பார்களா, பாத்தியா எங்க வேதத்தை காப்பி அடிச்சுக்கிட்டு எங்ககிட்டே அவன் சொல்லிடுறார் நீரு. ஆனால் அப்படியெல்லாம் சொல்லலை, அவங்க ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே அன்பு தோழர்களே, நீங்கள் இங்கே யோசிக்க வேண்டிய விஷயம், சில ஒற்றுமைகள் இருக்கத்தான் செய்கின்றன. காரணம், இரண்டும் இறைவனிடமிருந்து வந்த காரணத்தினால் சில ஒற்றுமை இருக்கின்றன. வேதங்கள் திரிபுகளுக்கு உள்ளாகிவிட்ட காரணத்தினால் வேறுபாடுகள் வந்தன. ஆக ஒற்றுமைகளை விட வேற்றுமைகளே அதிகமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எழுத படிக்க தெரியாதவர்கள் இத்தனை விஷயங்களை எப்படி கற்றுக்கொண்டார் என்பதை புரிய வேண்டும். அவருக்கு அதனை யார் கற்றுக் கொடுத்தார் என்பதை சொல்ல வேண்டும். இந்த கேள்விகளுக்கு நீங்கள் விடை கண்டால் குர்ஆன் காப்பியடிக்கப்பட்டதா இல்லையா என்ற முடிவுக்கு உங்களால் வர முடியும்.